Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 3 டேஸா யூகேவோட ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் ரிசைன் பண்ணது தான். It is clearly now the will of the Parliamentary Conservative Party that there should be a new leader of that party and therefore a new Prime Minister. இதை பற்றி நம்ம சேனலில் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூகேயில் இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ யார் இந்த போரிஸ் ஜான்சன்? ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஸோ எப்படி வந்து பிஎம் ஆனார்? ஏன் வந்து ரிசைன் பண்ணார்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎம் ஆகிறதுக்கு யாருக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். போரிஸ் ஜான்சன் 1964 அமெரிக்காவில் பிறந்தார். அதுக்கப்புறம் யூகேயில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சுட்டு ஜேர்னலிஸ்ட்டாக அவர் கரியரை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் லண்டன் மேயராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி ஸோ சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது 2019 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்த தெரசா மே அப்படிங்கிறவங்க வந்துட்டு பிரெக்சிட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எலெக்ட் ஆனவர் தான் வந்துட்டு போரிஸ் ஜான்சன். ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா 1987 அப்புறமா 2019 கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றுச்சுன்னு சொல்லலாம் போரிஸ் ஜான்சனால். ஸோ அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மக்கள் எல்லாம் வந்துட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவ்வளோ வாக்குகள் முன்னிலையில் அவரை வந்துட்டு பிஎம்மாக கொண்டு வந்தாங்க. ஸோ போரிஸ் ஜான்சன் வந்து பிரைம் மினிஸ்டர் கேம்பெயினில் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற வாக்குறுதியை தான் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா ஸோ அதை செஞ்சும் காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2020 பேண்டமிக் வந்தது. அதை வந்து ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா யூகே தான் வந்து வேக்சின் ரோல் அவுட்டில் டாப் மோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ப்ராப்பரான டைமில் வேக்சின் கொடுத்து ஸோ எல்லாரோட லைஃப்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணார். வந்துட்டு யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேண்டமிக் ஹேண்டில் பண்ண விதம் இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட மைண்ட்ஸில் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு டிக்னிஃபைட் பொசிஷனில் அவர் இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்குமே வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம தலைவருக்கே கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ஹெச்எஸ் பீப்புளோட ஹெல்ப்னால ஸோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி ஸோ பேக் டு நார்மல் வந்துட்டார். இதெல்லாம் வந்து அவரோட பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் மேலே வந்து ஃபஸ்ட்டு அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 சிவியர் லாக்டவுன் யூகேல இருந்தது. அது எப்படிப்பட்ட லாக்டவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கூட நம்ம போய் பேசக்கூடாது. ஸோ அப்படியே வந்து பேசணும் அப்படின்னாலும் ஸோ வெளியில் அவுட்டோரில் வந்து மீட் பண்ணலாம். அதுவும் வந்து 3 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து மீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சிவியர் லாக்டவுன் ரூல்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, குழந்தைங்க வந்து வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து பார்க்க முடியாது. ஈவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட போக முடியாத சுச்சுவேஷனில் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிவியர் லாக்டவுனில் ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜான்சன் வந்து அவரோட கொலீக்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ண வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லீக் ஆனால் அவர் மேலே வந்து ஃபஸ்ட் அலிகேஷன். இந்த வீடியோவை பார்த்த மக்கள் வந்து நம்மெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக வந்து லாக்டவுன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட தலைவர் வந்து இந்த மாதிரி அந்த லாக்டவுன் ரூல்ஸை மீறினது வந்து அவங்களால வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவர் மேலே அந்த ட்ரஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது 2வது அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் பின்ச்சர் அப்படிங்கிறவர் வந்துட்டு சீஃப் விப் அப்படிங்கிற பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணது தான். சீஃப் விப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட்டிக்குள்ளே ஸோ ஏதாவது வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒருத்தரையும் வந்து உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் வியூஸை வந்து அவங்க சொல்லாமல் பார்ட்டியோட ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஓட் பண்ணணும். அந்த பார்ட்டியோட ஐடியாலஜியை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் அந்த கிறிஸ் பின்ச்சர் அப்படிங்கிறவர். இவர் வந்துட்டு இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்புக்கு போயிட்டு ஒரு 2 பேரோட வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அவர் பண்ண அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி போரிஸ் ஜான்சன் கிட்ட கேட்கும்போது ஸோ அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அதை பற்றி தெரியும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக வந்து சொல்லியிருக்காங்க, அவரோட அலிகேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா போரிஸ் ஜான்சன் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி ஆமாம் எனக்கு தெரியும், ஸோ அவரை வந்து நான் தெரியாமல் அப்பாயின்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின்னா முரணாக வந்து பேசுகிறது வந்துட்டு மக்கள் மனசில் வந்துட்டு எகெயின் ட்ரஸ்ட்டை வந்துட்டு குறைச்சிருச்சு. அடுத்தது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட எம்பி ஓவன் பேட்டர்சன் அப்படிங்கிற ஒரு மேலே அலிகேஷன் வந்தது. ஸோ அதை வந்து பிஎம் சப்போர்ட் பண்ணது வந்துட்டு மக்கள் மனசில் ஒரு நெகட்டிவிட்டியை வந்து கொண்டு வந்துருச்சு. அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ யுக்ரைனில் வார் நடக்கிறதுனால ஃபியூவல் ப்ரைஸஸ் அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரைஸஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஏப்ரலில் வந்து டேக்ஸ் ரைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜான்சனோட எக்ஸ் அட்வைசர் டாமினிக் கம்மிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா போரிஸ் ஜான்சனுக்கு வந்துட்டு
பிளானே கிடையாது, அதாவது தொலைநோக்கு பார்வையே கிடையாது. பிஎம்னா என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இல்லாமல் ஒரு லேக் ஆஃப் ஃபோக்கஸ், லேக் ஆஃப் ஐடியாஸ், ஸோ அந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஆப்போசிட்டாக அவருக்கு வந்து நெகட்டிவாக வந்து திரும்பினது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஒன்றா வெளியில் வர ஸோ அவரோட பார்ட்டிக்குள்ளே இருக்கவங்களே வந்துட்டு ஒருத்தராக வந்து ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி சுனாக்ங்கிறவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து சாஜித் ஜவீத் அப்படிங்கிற ஹெல்த் மினிஸ்டர் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து ஒரு 40-50 எம்பிஸ் வந்து கண்டினியூஸாக வந்து 48 ஹவர்ஸில் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் பாரிஸ் ஜான்சன் வந்து ரிசைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு பார்ட்டி கொலாப்ஸ் ஆனதுனால. ஸோ இதுதான் வந்து அவர் ரிசைன் பண்ணதுக்கான ரீசன். இப்போ பாரிஸ் ஜான்சன் வந்து ரிசைன் பண்ணதுனால அடுத்து வந்துட்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பிஎம் போஸ்ட்டுக்கு வந்துட்டு கம்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் டாப் 5ல் வந்து யார் இருக்காங்க, பிபிசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி சுனாக் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தி இருக்காருல்ல, அவரோட சன்-இன்-லா தான். ஸோ அவர் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ் ட்ரஸ், அதுக்கப்புறம் சாஜித் ஜாவித், ஜெரமி ஹண்ட், மைக்கேல் க்ளவ், ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறையா ஒரு 10-15 பேர் வந்துட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம என்ன இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, நாட்டு தலைவராக இருந்தாலுமே சரி, ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை நம்புகிறவங்களுக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட் பற்றியாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.